வேகமா போனது இவருடைய காரு. அவன் அந்த கள்ளக்குறிச்சி நெடுஞ்சாலையில வந்துகிட்டு இருக்கான். வேகமா போனதுல உரைச்சிட்டு போனது இவருடைய காரு. அப்ப இது பிரச்சனையே இவங்க டிரைவர் வேகமா ஓட்டுனதுதான். இவங்க டிரைவர் வேகமா போனதுல எதிர்க்க வந்த கார்ல உள்ளவன் மத அடையாளத்துல இருக்கிறான். அந்த அந்த மதத்தை சேர்ந்தவன் அவன் தான் என்னை ஏதோ கொல்ல வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நொடியில இப்படி ஒரு கதையை அவங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்றாங்கன்னா இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள். இதே மதுராதீனம் தொடர்ச்சியா வலதுசாரி மேடையில பாஜக மேடையில ஏறிக்கிட்டு மோடியை புகழ்வது, நம்ம இந்துக்களா இருக்கணுங்கிறது, கிறிஸ்துவ மத பரப்புரைக்கு எதிராக பேசுறது, மதமாற்றம் நடக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய தொடர்ச்சியா அவர் பேசினார். இந்த மதுராதீனத்தினுடைய பேச்சுகள் அனைத்துமே வலதுசாரி தன்மையுடனும் ஒரு பாசிச தன்மையுடன் இருக்கே ஒழிய சமூக நல்லிணக்க இன்க்ளூசிவா எல்லா மக்களையும் ஒரு மடாதிபதி அப்படிங்கிறவரே மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதாபிமானம், அதுதான் நீங்கள் ஆன்மீகம், அதுதான் நீங்கள் சைவ சித்தாந்தம், எல்லா உயிரையும் நேசிக்கணும், பயிர்களை நேசிக்கணும், பச்சை பயிரை நேசிக்கணும், பச்சை இலைக்கு உயிர் உண்டு, இப்படியெல்லாம் மாந்த நேயம் ஜீவகாருண்யம் பேசுறவங்க தான் மடாதிபதிகள் ஆன்மீகவாதின்னு தங்களை சொல்லிக் கொள்வார்.